நைட்டு டிஃபன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தோசையும் சுண்டக்காய் சட்னியும் தான் செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கை வந்து தோலை உரித்து பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இட்லி மாவில் கலந்து வச்சுட்டு இதை அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். நான் போய் சுண்டைக்காயை பறிச்சுட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் போட்டு 4 காஞ்ச மிளகா 1 ஸ்பூன் குண்டு உளுந்து போட்டு வறுத்து எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாயை தனியாக பொரித்து எடுத்து எட்ட வச்சுட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலான்னு. அப்புறம் பறிச்சுட்டு வந்த சுண்டைக்காயும் 2 மீடியம் சைஸ் பெல்லாரி வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை 2 தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே பொரிச்சிக்கிற காஞ்ச மிளகாயும் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூவும் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் தூவி இறக்கிட்டேன். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டா சுண்டைக்காய் சட்னி ரெடி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் மரவள்ளிக்கிழங்கு மாவு தோசை சுட்டு எடுத்துலாம் நல்லா சாஃப்டாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம கிழங்கை மட்டும் அரைச்சி இட்லி மாவில் கலந்து சுட்டாலே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.